வாங்க மக்களே, வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான அரசியல் செய்தி பத்தி பேசலாம். நம்ம தமிழக பாஜகவோட முன்னாள் தலைவரான அண்ணாமலை திமுக அரசை ஒரு விஷயத்துக்காக கடுமையா விமர்சிச்சிருக்கார். அது என்னன்னு பார்க்கலாம். முருகன் மாநாடும் ஒரு வருடமும். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்க முருகன் மாநாடு ஒன்று நடத்தினாங்க. அதுல 21 தீர்மானங்களை நிறைவேற்றினாங்க. அதுல 8வது தீர்மானம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. என்ன தெரியுமா? இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோயில்கள் இருக்கிற இடங்கள்ல பள்ளி மற்றும் கல்லூரி பசங்களை கூட்டிட்டு வந்து கந்த சஷ்டி கவசம் பாட வைக்கணும்னு சொன்னாங்க. கேட்கவே சூப்பரா இருக்குல்ல? ஆனா இந்த தீர்மானம் நிறைவேற்றி இப்போ 1 வருஷம் ஆகிடுச்சான். அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, இந்த 1 வருஷத்துல ஒரு குழந்தைய கூட கூட்டிட்டு வந்து கந்த சஷ்டி கவசம் பாட வைக்கலையாம். அண்ணாமலை சொல்றது என்ன? திமுக இப்படி மக்களுக்கு பொய் வாக்குறுதிகளை கொடுக்கறத வழக்கமா வச்சிருக்காங்க. மக்களை ஏமாத்துறதுக்காகவே இப்படி தீர்மானங்களை போடுறாங்கன்னு அண்ணாமலை குற்றம் சாட்டுறார். இதுக்கெல்லாம் மக்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் பதிலடி கொடுப்பாங்கன்னு சொல்றார். அப்படியே பார்த்தா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்துக்களோட ஆதரவை பெற நிறைய முயற்சிகளை எடுக்கிறாங்கன்னு ஒரு பக்கம் பேசிக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் அண்ணாமலை மாதிரி எதிர்க்கட்சி தலைவர்கள் திமுகவோட இந்த ஆன்மீக ஆதரவு வெறும் நடிப்புன்னு சொல்றாங்க. இந்த சூழல்ல இந்த முருகன் மாநாட்டு தீர்மானத்தை அண்ணாமலை இப்படி சுட்டிக்காட்டினது ஒரு பெரிய அரசியல் புயலை கிளப்பியிருக்கு. இப்போ உங்க கருத்து என்ன? திமுக இந்த விஷயத்துல உண்மையிலேயே நடவடிக்கை எடுத்திருக்கணுமா, இல்ல அண்ணாமலை சொல்றது சரியா? உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.